Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.5ல 5th சம் வந்து பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஏபிசின்னு 3 செட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து ஒரு ஃபார்முலா கொடுத்து அந்த ஃபார்முலாவை வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஃபார்முலா வந்து என்னன்னா டி மார்கன் லா ஆஃப் செட் டிஃபரன்ஸ்ல செகண்ட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நான் வந்து எல்ஹெச்எஸ் வந்து பார்க்கணும். எல்ஹெச்எஸ்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா a minus b intersection c வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து b intersection c இருக்கிறனால ஃபர்ஸ்ட் bங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டில் இருக்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து இன்டர்செக்ஷனுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும். காமனாக என்னென்ன எலமெண்ட்ஸ் வந்து இருக்குன்னா எனக்கு a வந்து காமனாக இருக்குது, டி வந்து காமனாக இருக்குது, அடுத்து ஜி வந்து காமனாக இருக்குது. இது பி இன்டர்செக்ஷன் சி. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கணும். பிசி இஜிஹெச் மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி வந்து ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், ஏடிஜி. அதை நான் எடுத்து எழுதிட்டேன். இப்போ காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து கேன்சல் அவுட் பண்ணணும். காமனாக எனக்கு என்ன இருக்குன்னா ஜி மட்டும்தான் காமனாக இருக்குது, அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு வந்து கொடுக்குறதுனால நான் ஏல மீதி இருக்கிற எலமெண்ட்டை எடுத்து எழுதிக்கிறேன். பிசிஇஹெச். இது வந்து எனக்கு எல்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறதுனால இதை நான் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணிட்டேன். அடுத்து ஆர்ஹெச்எஸ் வந்து பார்க்கணும். ஆர்ஹெச்எஸ்ல ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அதுக்காண்டி ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் பிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ஏ மைனஸ் பிங்கிறதுனால காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நான் கேன்சல் அவுட் பண்ணுறேன். காமனாக எனக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா ஜி வந்து எனக்கு காமனாக இருக்குது, அடுத்து சி வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதை கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். ஏ மைனஸ் பிங்கிறப்ப ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஏக்கு தான் வந்து கொடுக்கணும். அப்படின்னா எனக்கு ஏல மீதி என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா பிஇஹெச். அடுத்தது ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எடுத்து பிடிக்கிறேன். அடுத்தது சிங்கிற செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ மைனஸுங்கிறப்ப காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதணும், கேன்சல் அவுட் பண்ணணும். அப்படின்னா காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து என்னென்னா இ காமனாக இருக்குது, ஜி காமனாக இருக்குது, ஹெச் வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதை நான் கேன்சல் அவுட் பண்ணிட்டேன். அடுத்து ஏ மைனஸ் சிங்கிறப்ப ஏலையும் சிலையும் ஏக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஏல மீதி என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னா பியும் சியும் இருக்குது, அதை நான் எடுத்து எழுதிட்டேன். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி வந்து கண்டுபிடிக்கணும். ஏ மைனஸ் பியில் நான் என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா பிஇஹெச் யூனியன் ஏ மைனஸ் சியில் என்ன கண்டுபிடிச்சிருந்தேன்னா பிசி. ஆனால் யூனியன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா பிசி இஹெச் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது ஆர்ஹெச்எஸோட ஆன்சருங்கிறனால 2 மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ எல்ஹெச்எஸோட ஆன்சரும் ஆர்ஹெச்எஸோட ஆன்சரும் சேமாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எழுதிட்டேன். ஹென்ஸ் ப்ரூவ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.